இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் போட்டியிடக்கூடிய தகுதி இல்லை என்பதுதான் இன்றைக்கு அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆயிட்டார் பாருங்க. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் போட்டியிடக்கூடிய தகுதி இல்லை என்பதுதான் போட்டிங்கிறது தளபதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கும் நெல்லுக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. பேரளவுக்கு தான் போட்டி, அது பேரளவு தான் போட்டி. ஆனால் தகுதியான போட்டியாளர்கள் யாருமே இல்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போயிருக்கீங்க, வரவேற்பு எப்படி சார் இருக்கு? வரவேற்பு எப்படி இருக்கு? அதிமுக இருந்து திமுக போனது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையங்கிறது குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களும் என் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த மனுஷனை வாய் போய் பார்க்கறது, இவனை மாதிரி ஒரு ஆள் மோசமானவனை பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த மக்களுடைய உணர்வு. நான் சொல்லலப்பா, செல்லூர் ராஜு சொன்னான் அப்படி இப்படின்னு மரியாதை குறையாக பேசினான்னு சொன்னாங்க. அண்ணன் மேலே எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆமாம், நீங்கள் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, தென் மாவட்டத்துக்காரு. ஆனால் அந்த அவருடைய நடவடிக்கையை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருக்கார். ஏன்னா இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்றைக்கி அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆயிட்டார் பாருங்க. இவரே தான், நான் தான் நடத்தினேன் சென்னை மதுரையில் கூட்டம் முனிச்சாலை ரோட்டில். நாங்கள் டீ கடையே வச்சுருந்தவங்க, என்ன ஸ்டாலின் போய் டீ கடையில் டீ சாப்பிட்ற ஒரு பெருசா அப்படின்னு இவரே தான் பேசினார். ஸ்டாலினை பற்றி பேசாத பேச்சா, அம்மா இல்லைன்ற உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டார். அவ்வளோதான். அவரை போயிட்டு எதுக்குங்க, நீ விடுங்க, மக்கள் மறந்துட்டாங்க.